உங்களுக்கு அவர் எத்தனை வருஷமா தெரியும்? 2 வருஷமா தெரியுங்க. நிலத்தோட மொத்த மதிப்பு எவ்வளோ? 2 லட்சம் ரூபாய்யா? யார்ப்பா நீ? என் பேர் மணி. நான் சரண்டராக வந்திருக்கேம்மா. சரண்டரா? எந்த கேஸ்ல? வெண்ணூர் சண்முக ராஜேஸ்வரி 2 பேரையும் நான் தாம்மா கொன்னேன். என்னாச்சு? அவன் பேர் மணி. சண்முகத்தையும் ராஜேஸ்வரியையும் அவன் தான் கொன்னதா சரண்டர் ஆயிட்டான். யார் அவன்? இது கொண்டானா? தெரியல. போலீஸ் கஸ்டடியில இருக்கான். விசாரிச்சுட்டு இருக்காங்க. எஸ்பி கூட இப்பதான் வந்தாரு. ஓடிப்போன என் தங்கச்சி மேலே கோவமாக இருந்தேன். அதனால தான் நீங்கள் அதை பற்றி விசாரிக்கும் போதெல்லாம் உங்கள் மேலே கோவப்பட்டேன். ஆனால் இப்போது எல்லா உண்மையும் உங்களால் தான் வெளியே வந்திருக்கு. நடந்த எல்லாத்துக்கும் இப்போ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். சாரி. தெரியலையே சார். அவன் யார், எங்கேருந்து வந்தான், எதுக்காக கொலை பண்ணான், எதுவுமே புரியல. ஆனால் கடைசியில் சரவணன் சார் வந்து உன்னாண்ட மன்னிப்பு கேட்டார்ன்றது தான் ஒரே நல்ல விஷயம். இப்போவாச்சும் புரிஞ்சுதே. ஏ செல்வி, சரவணன் வைஃப்க்கு என்னாச்சா? பாவமா, திடீர்னு மயங்கி விட்டாங்க. 2 நாள் ஆச்சு. இன்னும் நினைப்பே திரும்பாம ஆஸ்பத்திரியில் தான் இருக்காங்க. எப்படி இருந்த வீடு, பெரியம்மா படுக்கையில், சின்னம்மா ஆஸ்பத்திரியில், பார்க்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மணி நகைகளுக்காக தான் இந்த கொலையை பண்ணானா. என்னது? அன்னைக்கு ராத்திரி அவன் ராஜேஸ்வரியையும் சண்முகத்தையும் பார்த்ததாவும், ராஜேஸ்வரியோட நகைகளை திருடுறதுக்காக தான் அவன் இந்த கொலைகளை பண்ணதாவும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான். அப்ப அந்த லெட்டர் அது ராஜேஸ்வரி கிட்ட இருந்ததாவும், அதை எடுத்து அவன் போஸ்ட் பண்ணதாவும் சொல்லிருக்கான். என்னடா இது? கடைசியில கேவலம் வழிப்பறி கொலைக்காம இவ்வளவும்? இல்லடா, இது அவ்வளவும் போய். என்ன வச்சு சொல்றேன்? ராஜேஸ்வரி விட்டு கிளம்பும் போது அத்தனை நகையும் கழட்டி அவ அன்னிக்கிட்ட கொடுத்துட்டு தான் போயிருக்கா. இத சரவணன் வைஃபை எங்க கிட்ட சொன்னாங்க. அப்படின்னா இந்த மணி சரண்டர் அவ்வளவும் போய் இந்த கேஸ திசை திருப்பறதுக்காக நடந்த ஒரு செட்டப். இந்த பார், நான் ஏற்கனவே சொன்னேன், இப்ப மறுபடியும் சொல்றேன், இது கண்டிப்பா அந்த லட்சுமணனோட வேலை தான். கரெக்ட் சார். நாம சந்தேகப்பட்டா மட்டும் போதாது, சாட்சியோட நிரூபிக்கணும். சரண்டர் ஆனவன் என்னென்னமோ கதை சொல்லிருக்கான். அவன் கூட இன்னும் 2 பேர் இருந்ததாவும், கடைசியில அவங்க 2 பேரும் இவனை ஏமாத்திட்டு நகையெல்லாம் எடுத்துட்டு ஓடிட்டதாவும் சொல்லிருக்கான். என்னங்க, நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா சொன்னாங்க? இன்னைக்கு காலையில் தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனேன். என்னங்க இது, சம்மந்தமே இல்லாமல் எவனோ சரண்டர் ஆயிருக்கான். அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அந்த நகையெல்லாம் இன்னும் என்கிட்ட தான் இருக்கு. இனிமேலும் இந்த உண்மையை மறைக்கக்கூடாது. ஆனால் இதை பற்றி என் வீட்டுக்கார்ட்ட பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. சரி, பழனி கிட்ட சொல்லலான்னா 2 நாளாக அவரையும் காணும். அதான் நான் என்ன பண்ணட்டோன்னு உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். ஏன் பழனி எங்க போயிருக்காரு? ஏதோ வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கிறதா என் டிரைவர் சொன்னார். ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி மில்லில் என் வீட்டுக்காருக்கும் பழனிக்கும் பெரிய சண்டை நடந்துச்சான். கடைசியில் பழனி மயக்கமாக இருந்ததாகவும் அவர் வண்டியில் தூக்கி போட்டுக்கிட்டு என் வீட்டுக்கார் போனதாகவும் கேள்விப்பட்டேன். இங்கே என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல. பழனியும் கொஞ்ச நாளாக சரியாகவே இல்லை. ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி எப்போ பார்த்தாலும் ஓரமாக உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. என்னையோ அம்மாவையோ பார்த்தா உடனே எழுந்து வெளியில் போயிடுறாரு. இப்போ நான் என்ன பண்ணட்டும்? என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு எல்லாத்தையும் போய் போலீஸ்ட்டு சொல்லிட்டுமா? இல்லைங்க, வேண்டாம். ஆமா, இப்ப பழனி எங்க இருக்காருன்னு யாருக்கு தெரியும்? என் வீட்டுக்காரருக்கு, இல்லாட்டி என் டிரைவருக்கு தெரியும். எங்கடா பழனி? சொல்றா. உனக்கு எனக்கு இருக்கு பிடிச்சிருக்கா? நீ இப்ப என் வீட்டுல இருக்க, யாரும் எதுவும் பண்ண முடியாது. தப்பு முருகா, அவ என் தங்கச்சி. அம்மாவுக்கு யாரும் துரோகம் பண்ணக்கூடாது. தப்பு. ஏய், நான் சொல்றது கேளியா? யாரும் துரோகம் பண்ணக்கூடாது. யாராவது
போதும் பழனி, எங்களுக்கு எல்லாம் தெரியும். ராஜேஸ்வரியோட நகையெல்லாம் எங்க இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியும். இன்ஸ்பெக்டர் வீட்டில் ஒன்று பார்த்து ஒன்று எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. உங்க டிரைவர் கூட எங்ககிட்ட தான் இருக்கான். அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் ஞாபகம் இருக்குல்ல? ஐயோ சார், சொல்லிடுறேன் சார், எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். அன்னைக்கு சண்முகமும் ராஜேஸ்வரியும் யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி தனித்தனியாக தான் பஸ் ஏறினாங்க. ஆனா அவங்க கெட்ட நேரம் கிளம்பின பஸ் மேல இன்னொரு பஸ் மோதினதால கண்ணாடி உடஞ்சிருச்சு. பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் கீழே இறங்க சொல்லி வேற பஸ்ஸுக்கு மாத்திரப்பதான் எங்க ஆள் ஒருத்தன் சண்முகத்தையும் ராஜேஸ்வரியும் பார்த்துட்டு ஃபோன் பண்ணான். 2 பேரையும் மில்லுக்கு தூக்கிட்டு வர சொன்னான். உனக்கு என் தங்கச்சி கேக்குதா? சரவணன் பயங்கர கோவத்துல இருந்தான். சண்முகத்தை வெட்டிட்டு ராஜேஸ்வரிய வீட்டுக்கு தூக்கிட்டு போகணும் தான் இருந்தான். நீ எங்களுக்கு அம்மா இல்லையா? இன்னும் 10 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என்ன காரியம் பண்ணிட்டு எங்களை விட உனக்கு இவன் தான் முக்கியமா போயிட்டானா? ஆமா, உங்க இஷ்டத்துக்கு என்னால வாழ முடியாது. எனக்கு பிடிச்சவர் கூட தான் நான் வாழ்வேன். ராஜேஸ்வரி அவனை எதிர்த்து பேசினா. சரவணனுக்கு கோபம் அதிகமாயிட்டே போச்சு. அப்போ நான் வாழ்ந்தா இவர் கூட தான் வாழ்வேன். அதை பார்த்ததும் சரவணன் வெறியாகி சரவணா, என்ன நடக்குதுன்னு புரியறதுக்குள்ள ரெண்டு பேரையுமே வெட்டி தள்ளிட்டான். வெட்டி தள்ளிட்டான். வெட்டி தள்ளிட்டா. எப்படிடா தப்பிச்சான்? எப்படி? நீங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்தீங்களா? போதும் சரவணா, பழனி சொன்னதுதான் கரெக்ட். சரண்டர் ஆயிடு. எதுக்குப்பா? அவன் தான் அறிவுறுத்தனமா பேசுறானா, நீங்களும் அதையும் சொல்றீங்க. நான் எதுக்கு சரண்டர் ஆகணும்? உன்னோட இந்த கோபத்தினால தான்டா எல்லாமே நாசமா போச்சு. பின்ன கோபப்படாம அவளை அந்த பையில கட்டி வச்சிருக்கணுமா? மானம் போயிருக்காது? சொல்லுங்கப்பா. ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? எனக்கு மட்டும் என்ன ஆசையா கூட பிறந்தவளை கொல்லணும்னு? இத்தனை வருஷமா சேர்த்து வச்சிருந்த மரியாதை, கௌரவம், அதை காப்பாத்தானே செஞ்சேன். கொல்லணும்னு கொல்லப்பா. கொன்னுட்டேன். என் இடத்துல நீங்க இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. அதனால தானடா செத்து போன என் பொண்ணுக்கு காரியம் பண்ணாம இருந்த. அவ பிறந்தப்ப ஊருக்கு விருந்து வச்ச விட்டான். நான் இப்படி எல்லாம் வளர்த்த அவ கல்யாணத்துக்கு எப்படி எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். திடீர்னு ஒரு ராத்திரி தங்கச்சியை கொண்டுட்டேன்னு வந்து நின்றியே. ஒரு குழந்தைய கொல்லவாடா இன்னொரு குழந்தைய பெத்த. நீ கொல்லணும்னு கொல்லலடா, நான் சாகாம செத்துக்கிட்டு இருக்க. இப்போ என் பயம் எல்லாம் இந்த முரட்டுத்தனத்தால உன்னையும் பறி கொடுத்துடுவேனோன்னு தான்டா. என்ன பத்தி யாரும் பயப்படாதீங்க.
எங்கிருந்தோ வந்த ஒருத்தன் அவனை காலி பண்ணாம நம்ம ஆளுங்க என்ன பூ பறிச்சிட்டு இருந்தாங்களா? வேணாம் சரவணா, யாரும் யாரையும் இனி காப்பாற்ற முடியாது. நீ சரண்டர் ஆகிறத தவிர வேற வழி இல்லை. என்னப்பா சொல்றீங்க? இதுக்கு வேண்டிய இவ்வளவு போராடின, அதையும் மீறி ஜெயிலுக்கு போகணும்னா சந்தோஷமா போவேன். ஆனா போதுக்கு முன்னாடி நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு, அதை செஞ்சுட்டு தான் போவேன். அப்போ நான் தான் இந்த பேய் கோயிலில் புதைச்சிடலான்னு ஐடியா கொடுத்தேன். சரவணன், நான், எங்கள் டிரைவர் முத்து 3 பேரும் தான் புதைச்சோம். அப்போ எனக்கு எதுவும் தெரியல. ஆனா நான் தூக்கி வளர்த்த பொண்ண எலும்பு கூட பார்த்தப்ப பாதி செத்துட்டேன். அம்மா என்கிட்ட சத்தியம் வாங்கினப்ப மொத்தமா செத்துட்டேன். சரவணன் கிட்ட சரண்டர் ஆகலான்னு சொன்னேன். அவர் ரொம்ப கோவமாய் என்ன அடிச்சான். ரொம்ப குடிச்சிருந்ததுல மயங்கிட்டேன். கண் முழிச்சு பார்த்தப்போ இன்ஸ்பெக்டர் வேல்முருகன் வீட்டில் இருந்தேன். இந்த விஷயம்லாம் பசுபதிக்கு தெரியுமா? தெரியுமா? இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட பழனியின் ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ராஜேஸ்வரியின் தந்தை பசுபதி மற்றும் சகோதரர் சரவணன் இருவருக்கும் இந்த வழக்கில் தொடர்பிருப்பது தெரிய வருவதால் இருவரையும் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்குமாறு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. லக்ஷ்மி, தொடாதீங்க. என்ன தப்பு பண்ணா என் பொண்ணு? அவளுக்கு பிடிச்சவன் கூட போனா அதுக்காக வெட்டி கொல்லுவீங்களா? உங்க மானம் போச்சுன்னு நினைச்சிருந்தா நீங்க செத்துருக்கணும். அது கௌரவமா இருந்திருக்கும். சின்ன வயசுல சாப்பிட ஏதாவது கொடுத்தா கூட அண்ணனுக்குன்னு எடுத்து வைப்பாளே, அவளை எப்படியா கொன்னா உன் மகன்? சாதி கௌரவத்துக்காக அவன் கொன்னா, அதே கௌரவத்துக்காக நீங்க அதை மறைச்சிங்க. நீங்க பண்ணது கூட கொலைதான். என்ன செய்ய சொல்ற? போதும் யா, போதும். இத்தனை வருஷமா நீங்களும் என் பிள்ளைகளும் தான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருந்தேன். இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது. நானும் என் மருமகளும் எங்கேயாவது போறோம். தயவு செஞ்சு எங்களை தேடாதீங்க. இல்ல எங்களையும் கண்டுபிடிச்சு வெட்டி கொல்லுங்க.
நண்பனை தேடி வந்தோம். ஆனா அவன் மரணத்துக்கு நீதி மட்டும்தான் கிடைச்சது. இந்த கொலைகளை கௌரவ கொலைகள்னு சொல்றாங்க. கௌரவங்கிறது பிறப்பால வரதா இல்ல நம்ம வாழ்ற வாழ்க்கையால வரதான்னு புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, நம்மள மாதிரி சாதாரண மக்கள் ஒன்னா கூடி ஒரு விஷயத்துக்காக போராடினா நம்ம போராட்டத்துல உண்மை இருந்தா கண்டிப்பா ஜெயிப்போம். ஆனாலும் இந்த வெற்றியை கொண்டாட முடியாம மனசுல ஒரு பாரத்தோட இந்த ஊரை விட்டு போறோம். சரிப்பா, நான் கிளம்புறேன். சரி தம்பி, அப்பப்போ வந்து போங்க. என் சாவுக்கு சமூகம் வரமாட்டோம். நீங்க வந்தா சமூகம் வந்த மாதிரி. ஏன் யாழினி, நம்ம 2 பேரும் லவ் பண்ண இந்த ஊர்ல ஏதாவது பிரச்சனை வருமா? இல்லையே. அப்புறம் என்ன?